Hi friends, இப்போ நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா blurring image. ஒரு இமேஜை எப்படி blur பண்றதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம Photoshop ஓபன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல ஃபைல் மெனுல போய்ட்டு ஓபன்ன்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோல நம்ம டிரைவ்ல எங்க இமேजेस இருக்கோ நம்ம செலக்ட் பண்ணி ஓபன் அப்படினு கொடுத்த உடனே நமக்கு இமேஜ் ஓபன் ஆயிடும். சரிங்களா? இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் இமேஜ் ஓபன் பண்ணிட்டேன். Next பாத்தீங்க அப்படினா இந்த லேயர்ல லாக் ரிமூவ் பண்ணனும். சோ அந்த லாக் ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு டைப்ல நம்ம லாக் ரிமூவ் பண்ணலாம். ஒன்னு லேயர்ஸ்ல வச்சே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படினா நியூ லேயர்ன்ற ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அது இல்லாம நம்ம இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா லேயர்ல நியூன் இருக்கு பாத்தீங்களா அதுல லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட்ன்றத கிளிக் பண்ணாலும் நமக்கு ஓபன் ஆயிடும். சரிங்களா? இப்போ நான் இந்த லேயருக்கு நான் எந்த ரீநேமும் பண்ணல. நான் இப்படி டிஃபால்ட்டாவே ஓகேன்னு கொடுத்துறேன். சோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா பேக்ரவுண்டா இருக்குது லேயரா மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம blurring எஃபெக்ட்டுக்கு இதே இமேஜ் இன்னொன்னு காப்பி வேணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா டூப்ளிகேட் எடுக்கணும். அதுக்கு எப்படி போறது அப்படினா லேயர்ஸ்ல போய்ட்டு நியூல லேயர் y காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணோனே என்ன ஆகும் அப்படினா நமக்கு இதே நேம்லயே காப்பின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா காப்பின்ற பேரோட நமக்கு டூப்ளிகேட் லேயர் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? இதுல போய் நம்ம இப்போ இந்த செகண்ட் லேயர் வந்திருக்கு பாத்தீங்களா டூப்ளிகேட் லேயர் அத செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர்ல போய்ட்டு blurல ரேடியல் blurன்னு இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா ரேடியல் blurக்கான ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கும் டயலாக் பாக்ஸ். அதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அமௌண்ட் உங்க சிஸ்டம்ல நீங்க 50 கொடுத்துக்கோங்க. 50 கொடுத்துட்டு blur மெத்தட் பாத்தீங்க அப்படினா zoom என்ற ஆப்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? அது முடிச்சிட்டு குவாலிட்டின்றத பெஸ்ட்ன்றத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? குட் விட பெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நீட்டா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சோ நம்ம பெஸ்ட்ன்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே என்ன ஆச்சு அப்படினா நமக்கு இந்த இமேஜ் blur ஆகும். சரிங்களா? இது blur ஆகும்போது நமக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு அந்த கார்னர்ல வச்சு நம்ம blur பண்ணனால இந்த மாதிரி கலங்கன மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா நம்ம அந்த செகண்ட் லேயர் அதாவது blur பண்ணோம் பாத்தீங்களா அந்த லேயர்ல இருக்கும்போதே மாஸ்க்ன்றத கிளிக் பண்ணனும். ஆட் லேயர் மாஸ்க்ன்னு இருக்கு பாத்தீங்களா கீழ அத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க ஒரு ஒயிட் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படினா இப்போ நம்ம இதுல ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்றோம் அப்படினா குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் நமக்கு அது வர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏரியாஸ்க்கு அது போகாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இது blur தரதுக்காக எனக்கு இந்த பார்ட் மட்டும் நீட்டா தெரியும். மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கலங்கன மாதிரி அதாவது blur ஆயி தெரியுற மாதிரியே வேணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஏரியாக்காக நான் வர்க் பண்ண போறேன். சோ இங்க கிரேடியன்ட் இருக்கு பாத்தீங்களா டூல்ஸ்ல கிரேடியன்ட் டூல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கிரேடியன்ட் எடிட்டர்ல போய்ட்டு black and white தேர்ட் இருக்கும் black and white அத கிளிக் பண்ணிட்டு டூல்பார் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா ரேடியல் கிரேடியன்ட்னு இருக்கும் அத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு blurness உங்களுக்கு வெளிய வரும். சரிங்களா? இந்த பிரைட்னஸும் உங்களுக்கு தெரியும். நீங்க இத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படினா உங்களோட போட்டோஸ்ல உங்க ஃபேஸ் கிட்ட மட்டும் நீங்க வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்க போட்டோஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். சரிங்களா? இது முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் இங்க ஒபாசிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா லேயர்ஸ்ல அங்க போய்ட்டு நீங்க 70% கொடுத்து ஓகேன்றத கொடுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி உங்களோட போட்டோஸும் நீங்க செஞ்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படினா நீங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.